வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3மே இன்றைக்கி யாரெல்லாம் பென்ஷனராக இருக்கீங்களோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. குறிப்பாக மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிஆர் வந்து கிடைக்காது. அதே போல் அவங்களுக்கு எந்த விதமான பென்ஷன் ரிவிஷனும் ஆகாது. கவர்மெண்ட் வந்து புதிய ஆர்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லலாம் நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸோட ஃபேக்ட் வந்து செக் பண்ணிப்போம். அது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறது வந்து சரியா இல்லை எதனால் வந்து இது கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து ஒரு பொருளியாக வந்து பரவிட்டுருக்கா அப்படின்ற பற்றி அதோட ஃபேக்ட் செக்கை வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது மூலிமா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு உங்களோட உதவி பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட உதவி வந்து நம்மளோட சேனலுக்கு தரலாம். எம்ஆர்சிஎஸ் அந்த பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, VSK ஹெல்ப்லைன் நம்பரு. ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் மூலிமா நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப்பில் உங்களோட ப்ராப்ளத்தையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கால் பண்ணும்போதோ இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணும்போதோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உங்களுக்கு வந்து கிரீவன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த கிரீவன்ஸ் வந்து சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளையும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மிஸ் கால் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணி அவங்க வந்து பேசுவாங்க. இது வந்து எம்ஆர்சிஎஸ் அந்த பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனர், எந்த மாதிரி பென்ஷனர் இருந்தாலும் சரி, யார் வந்து எம்ஆர்சியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேட்டில் வந்து பென்ஷனராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த VSK நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம். இது தவிர்த்து மற்ற ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில வெப்சைட்டோட அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்தி உங்களோட பென்ஷன் சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து VSK நம்பருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வருது இல்லை இப்போவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக முயற்சி வந்து பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா DADRும் கிடைக்காது. அதே போல் பென்ஷன் ரிவிஷன் வந்து ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி வாட்ஸ்அப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் வந்து இதை நம்பாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து எப்போ அஃபிஷியலான ஒரு லெட்டரோ இல்லை உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் மெமரண்டமோ இல்லை கன்ஃபார்மாக யாராவது வந்து லைவில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அந்த துறையை சார்ந்த நபர்கள் வந்து யாராவது லைவாக இன்டர்வியூ வந்து கொடுக்கல, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஸோ இந்த ஃபேக்ட் செக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து யாருக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்கில் இருந்து பப்ளிக் செக்டாரில் வந்து மாறிட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இருப்பாங்க. அதே போல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் செக்டாரோட அண்டர்டேக்கிங்கில் வந்து அவங்க வேலை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா DADR கிடைக்காது, அதே போல் பென்ஷன் ரிவிஷனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபேக்ட் செக்லேயும் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து இந்த ஃபேக்ட் செக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், அஃபிஷியலான ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பொய்யான தகவலுக்கும் அவங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணி அதுக்கான உண்மை தகவல் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குமே, அதாவது எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து உங்களுக்கு DADR கிடைக்காதுனோ இல்லை பென்ஷன் ரிவிஷன் ஆகாது, உங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிட்ருக்கோ அதுவே கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பரப்பிட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இது வந்து தவறான தகவல்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து பொய்யான தகவல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உண்மை தன்மை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி தகவல் எப்போல்லாம் உங்களுக்கு வருதோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அங்கே வந்து அப்லோட் பண்ணுவோம். எது வந்து பொய்யான தகவல், எது வந்து உண்மையான தகவல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பென்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நியூஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து அங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது பாயிண்ட்டு, ESM ரேலி வந்து நடக்குது. இது எல்லா வேட்ரன்ஸ்க்கும் அதே போல் வீர்னாரிஸ்க்கும் வந்து நடக்குது. இது வந்து பென்ஷனருக்கும் சரி ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி, நீங்கள் எந்த குரூப்பை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ரெக்கார்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் போயிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி அங்கே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இது எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் நடக்குது.
கோயம்புத்தூரில் எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவினாசி ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து இது நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்து டைரெக்டாக போயிட்டு ரீச் பண்ணலாம். இந்த QR கோடை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. யாரெல்லாம் போக விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு. இல்லைனா இந்த பேம்ப்ளெட் எடுத்து இதுலேயும் நீங்கள் வந்து இதில் இருக்க QR கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணினாக்கா அந்த லொக்கேஷன் வந்து காட்டிடும். எங்கே இந்த ASM ரேலி நடக்குதோ அந்த இடம் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் கலந்துக்குங்க. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 14 ஜூன் 2025. டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எண்ட் டேட் கொடுக்கல. ஸோ எது வரைக்கும் நடக்குமோ அது வரைக்கும் நீங்கள் இதில் காத்திருந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சொல்லிங்க. இதில் எந்தெந்த சம்மந்தமாக வந்து பேச போகிறாங்க, எதை பற்றி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து இதில் ஸ்பார்ட்ஸ் பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் கேம்ப். ஸோ ESM ரேலிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மருத்துவ வசதி கொண்ட ஒரு குழு ஒன்று வரும். ஸோ அந்த குழுவினால் எவ்வளோ உங்களுக்கு வந்து உதவ முடியுமோ அவ்வளோ உதவி வந்து அங்கே பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது உதவி வேணும்னாலும் நீங்கள் அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ECHS. ஸோ ECHSல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை FMA ஸ்டாப் ஆகிடுச்சு, எனக்கு ECHS கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகலை, இல்லை ECHS கார்டு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, இன்னும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு அங்கே உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரீவன்ஸ் போட்டிங்க, அது இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை, பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னாலும் அது சம்மந்தமாகவும் நீங்கள் போய்ட்டு இங்கே உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி அதையுமே வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா CSD இல்லை ஜின்னா சைனிக் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகலை, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து இங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களே வந்து டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. எதை பற்றி நீங்கள் வந்து ப்ராப்ளம் இருந்தாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் போய்ட்டு இங்கே கலந்துக்கலாம். பென்ஷன் வந்து உங்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் ஆகலை, இல்லை ஓவர் அரியர் கிடைக்கல, இல்லை இந்த சர்க்குலரோட படி எனக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிய வருது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக இங்கே வந்து கலந்துக்கிட்டு உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து எடுத்துக்கலாம். போகும்போது உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ, உங்கள் ப்ராப்ளம் சம்மந்தமாக என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு போங்க. ஏன்னா டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே யார் வந்து உட்காந்துருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு உதவ முடியும். ஸோ உங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்ற பட்சத்தில் யாராலுமே உங்களுக்கு வந்து உதவ முடியாது. அதனால் உங்கள் கையில் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அது ரிலேட்டடாக அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே கொண்டு போங்க. டிஸ்சார்ஜ் புக், ஐ கார்டு, PPO, பென்ஷன் ஸ்லிப் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து கொண்டு போங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.